எல்லோருக்கும் வணக்கங்கள். மீண்டும் ஒரு வீடியோவுக்கு எல்லாரையும் வரவேற்கிறோம். நேற்று ஒரு வீடியோ செஞ்சேன் நம்ம இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் பற்றி. அப்போ அதிலிருந்து நான் தெளிவாக உங்களுக்கு புரியறதுக்காக மறுபடியும் வீடியோ போட்டால் அதோட நம்மளோட எய்ம் என்ன, அது எதுக்காக பண்ணுறோம். அப்போ எல்லாரும் 2-3 ஆள் மறுபடியும் ஃபோன் அடித்து கேட்குறேன், ஃபீஸ் இருக்கா. ஃபீஸ் இல்லை, ஃபுல் ஃப்ரீ. மறுபடியும் என்ன சொல்கிறேன், இது உங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ். எனக்கு நல்ல ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கிடச்சிது. அப்போ அவர்கிட்ட இந்த விஷயத்தை நம்ம மறுபடியும் சொல்லும்போது நம்ம நாலேஜ் ரீஃப்ரெஷ் ஆகுது. அது சின்ன விஷயம் கிடையாது, அது ஒரு பெரிய விஷயம். அது நம்மக்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறதுனால தான் நான் மறுபடியும் எனக்கு அது அந்த டைமுக்கு வீடியோ போடுறது, அதுக்காக அதில் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. சரியா? அதனால் மறுபடியும் சொல்கிறது, நீங்கள் என்ன வேணும்னா இந்த வீடியோஸை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி குரூப் டிஸ்கஷனுக்கு வரணும். அதாவது இப்போது ஃபோன் அடித்து ஒரு ஆள் ஒரு கேள்வி கேட்குது, அந்த ஆளுக்கு நான் அது பதில் சொன்னேன். அப்புறம் மறுபடியும் இன்னொரு ஆள் ஃபோன் அடித்து அதே கேள்வி கேட்குது. அப்போ இதை மாற்றிட்டு நமக்கு குரூப் டிஸ்கஷனில் வரும்போது ஒரு ஆளோட கேள்விக்கு நான் பதில் சொல்லும்போது மற்றவருக்கு எல்லாருக்கும் அதில் ஒரு இது கிடைக்கும்ல. அப்போ அதனால தான் நமக்குள்ள டைம் வேஸ்ட் இல்லை, உங்களுக்கு நல்லது. வாட்ஸ்அப்பில் நான் அது பதில் சொல்லும்போது உங்களுக்கு அது திருப்பி கேட்கலாம். அதனால் நாம் என்ன செய்கிறோன்னா, இந்த வீடியோஸை நீங்கள் பார்த்துட்டு உங்களை டவுட்ஸ் கமெண்டில் போடுங்க. இல்லைன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் போடுங்க. நான் உங்களை குரூப்பில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிக்கிட்டு நீங்கள் சண்டே 1 ஹவர் ஈவினிங்கில் எல்லாருக்கும் ஃப்ரீ டைமு, அந்த டைமில் நம்ம குரூப் டிஸ்கஷன். இதுதான் நம்ம இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமோட ஒரு மினிட் பாயிண்ட். அதாவது இப்படி தான் நடக்கும். இப்படி நடக்கிறதுக்கு தான் நமக்கு டைமு, எல்லாருக்கும் டைமு தான் இல்லை, எனக்கும் அதுதான். அப்போது எல்லாரோட டைமும் லாஸ் ஆகாத நமக்கு நாலேஜ் எடுத்துகிட்டு போகணும். நமக்கு என்ன வேணும், நமக்கு நஷ்டம் வராத, நமக்கு லாஸ் ஆகாத, ஃபெயில் ஆகாத கல்ச்சர் எடுக்கணும். அதுக்காக தான் இதெல்லாம். அப்புறம் நம்ம இனி பார்க்க போகிற சப்ஜெக்ட் நான் நேற்று சொன்ன மாதிரி தண்ணீரை பற்றி. நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு ஒரு நல்ல கல்ச்சர் எடுக்கணும்னா, ஃபெயில் ஆகாமல் நம்ம சக்ஸஸ் முறையில் இந்த வீடியோ நமக்கு என்ன எல்லா வழியில் நமக்கு நஷ்டம் வருதோ அந்த வழிகளை எல்லாம் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிட்டு நமக்கு நஷ்டம் இல்லாத, லாஸ் ஆகாத, ஃபெயில் ஆகாத ஒரு சக்ஸஸ் கல்ச்சருக்கு எப்படி போகணும், அதுக்காக உள்ள பாயிண்ட்ஸு தான் இப்போ இந்த வீடியோஸ் எல்லாம் வருது. இப்போ இந்த வீடியோஸ் எல்லாமே நம்ம இன்ட்ரோடக்ஷன், அதாவது நமக்கு ஃபெயிலியர் கேசஸ் நிப்பாட்டிட்டு நமக்கு சக்ஸஸ் கல்ச்சருக்கு போகணும். அதுக்காக நம்ம இத்தனை நாளாக செஞ்சுக்கிட்டு இருந்த தப்பான முறைகள் நிப்பாட்டிக்கிட்டு நமக்கு ஒரு சக்ஸஸ் ரேஷி கிடைக்கிற ஒரு முறையில் நம்ம போகணும். அதுக்கு நம்ம முன்பு செஞ்சுட்டு இருக்கிறதும் இப்போ செஞ்சு கொண்டே இருக்கிறதுவான தப்பான முறைகள் நிப்பாட்டணும். அது நிப்பாட்டணும்னா தப்பான முறைகள் எது எல்லாம் என்ன நமக்கு தெரியணும்ல. இப்போ எல்லோரும் கேட்குது, சார் 120 நாள்னா என்ன? 120 நாள்னா நம்ம கல்ச்சர் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு கல்ச்சர் ஸ்டாப் ஆகிற அந்த நாள் வரைக்கும். அது சிலப்போ ஒரு வேளை 120னா 100 நாளில் முடியும். கல்ச்சர் ஸ்டார்ட் பண்ணுறது முதல் தானே உங்களுக்கு அது. அந்த கல்ச்சரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன எல்லாம் நம்ம ரெடி பண்ணி வைக்கணும். அது கன்ஸ்ட்ரக்ஷனில் போகும்போது உங்களுக்கு ப்ராக்டிக்கல் வீடியோ கிடைக்கும். அந்த ப்ராக்டிக்கல் செஷன் எல்லாம் உங்களுக்கு பார்க்கும்போது அது புரியணும்னா இந்த தியரிகள் நீங்கள் உங்கள் மனசில் கல்லில் கொத்தி வச்ச மாதிரி. அப்படி சொன்னால் நீங்கள் இப்போ இது ஒரு பேப்பர் எடுத்து எழுதி வச்சு, இல்லைன்னா எப்படி நம்ம ட்ரைனிங் செக்ஷனுக்கு போகும்போது அவர் ஒரு புக்கு, பென்னு இதெல்லாம் நம்ம கொடுக்கல. இதெல்லாம் எழுதி வச்சது எங்கேயோ போய் வச்சுடுவாங்க. அதுக்கப்புறம் அது நம்ம அடுத்த ட்ரைனிங்கு போகும்போது பார்த்தா கிடச்சி போனால் போச்சு. இப்படி பத்தாது. இது உங்களோட
மனசில், அதாவது உங்களோட மூளைக்கு உள்ளில் நீங்கள் கல்லில் கொத்தி வச்ச மாதிரி கொத்தி வச்சா தான் உங்களுக்கு இந்த செக்ஷன் எல்லாம் எடுத்துகிட்டு போக முடியும். ஃபெயில் ஆகாத ஒரு கல்ச்சருக்கு போக முடியும். அது எப்படின்னா, நீங்கள் ஃபீல்டில் போகும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா அப்போ போய் இந்த ட்ரைனிங்கு எடுத்த அந்த ரெஃபரன்ஸு நோட் எடுத்து பார்த்துட்டு அதுக்கு எல்லாம் இது பார்த்து வரும்போதுக்கு உங்களை இறால் எல்லாம் இறந்து போயிடும். அதனால் உங்கள் மனசுக்குள்ளே உங்கள் மூளைக்குள்ளே இது எல்லாமே ஸ்டாக் பண்ணி வச்சிடணும், ஃபீடு பண்ணி வச்சிடணும். அதான் இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து தண்ணீர் எப்படி ரெடி பண்ணுது. அதாவது இறால் பண்ணை செய்கிற ஒரு ஆள் வந்து நமக்கு தெரியும், இறால் வந்து பிழைக்கிறது வந்து அவர் லைஃப் வந்து தண்ணிக்குள்ளே தான். அப்போது அந்த தண்ணி வந்து அவருக்கு செட் ஆகிற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணி வச்சிடணும். அதுதான் நம்மளோட தொழில். நம்ம இறாலுக்கு ஏற்ற விதமான வாட்டர் பேராமீட்டர் எல்லாமே நம்ம கொண்டு வந்துடணும். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம வந்து இந்த இறாலை எந்த தண்ணியில் பிழைக்கும் நமக்கு தெரியும். அது உப்பு தண்ணி, கடல் தண்ணி. அப்போ நம்ம வந்து ஃபார்ம் வைக்கிறது வந்து கடல் ஓரத்தில். அப்போ கடல் ஓரத்தில் ஃபார்ம் வச்சுட்டு கடல் தண்ணி டைரெக்ட் எடுக்க முடியுமா? முடியாது. டைரக்ட்டுக்கு கடல் தண்ணி எடுத்தால் அதில் வந்து பல பிரச்சனைகள் வரலாம். கடல் தண்ணின்னா என்ன? அது கண்டாமினேட்டட் வாட்டர். அதாவது அந்த கடல் தண்ணியில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. டைரக்ட் வந்து நம்ம இந்த கடல் தண்ணி பம்ப் பண்ணிக்கிட்டு கல்ச்சருக்கு போனால் நமக்கு பலவிதமான பிரச்சனைகள் வந்துடும். கடல் தண்ணின்னா கண்டாமினேட் வாட்டர்னால் நம்ம ஃபார்ம் பக்கத்தில் இன்னொரு ஃபார்மர் இருக்குது. அந்த ஃபார்மரை அவுட் பண்ணுற தண்ணி இந்த கடல் தண்ணியோட கலந்துட்டு நம்ம பம்ப் பண்ணும்போது ஒருவேளை நம்மளை ஃபார்முக்குள்ளே வந்துடும். அது என்னது? அவர் வந்து வெளியில் விடுறது ஒருவேளை அவரோட தண்ணியில் வந்து அமோனியம் கண்டென்ட் நல்லா இருக்கலாம், விப்ரியோஸ் நல்லா இருக்கலாம், நோய் வர வாய்ப்புகள் எல்லாம் நல்ல அது வந்து அதிகமாக இருக்கலாம். அப்போ வந்து அந்த தண்ணியை நம்ம பம்ப் பண்ணி நம்ம பாண்டில் விட்டு நம்ம கல்ச்சர் பண்ணும்போது அவரோட இருந்த நோய்களும் அவரோட இருந்த வேஸ்ட்டும் இது எல்லாம் எங்களோட பாண்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நாங்கள் என்ன செய்யணும்னா, கடல் பக்கத்தில் ஒரு போர் போட்டுடணும். அதாவது கடல் பக்கத்தில் ஒரு போர் போட்டாலே உங்களுக்கு கிடைக்கிற தண்ணி வந்து உப்பு தண்ணி தான் கிடைக்கும். அப்போ இந்த உப்பு தண்ணி வந்து ஒரு சாண்ட் ஃபில்ட்ரைசேஷன்னு சொல்லுவோம். ஒரு மண்ணில் இருந்து அது ஃபில்டர் பண்ணி தானே வருது உங்களுக்கு போரில். அப்போ வந்து அதில் இருந்து வைரஸ் அது இது அப்படியெல்லாம் இருக்குமெങ്കിലും ஒருவேளை இந்த பெரிய மேட்டரை ஃபில்டர் பண்ணி அது வந்து அந்த கண்டாமினேட் ஆகிருக்கிற டஸ்ட் எல்லாம் வந்து அதில் சாண்டில் போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணியை பம்ப் பண்ணி ரிசர்வாயரில் விட்டு ரிசர்வாயரில் இருந்து குளோரினேஷன் பண்ணி தானே உங்களுக்கு வந்து கல்ச்சர் பவுண்டுக்கு போகும். சரி, அங்கே நிற்கட்டும். சரி, இப்போ நம்ம போர் போட்டு இந்த போரில் இருக்கிற தண்ணி இறாலுக்கு உழைக்கிறதுக்காக ரெடியாக அது எப்படி நம்மளுக்கு தெரியும்? அதுக்கு என்ன வேணும்னா, போர் போட்டு இன்றைக்கி போர் போட்டால் ஒரு 2 நாள் தண்ணியை பம்ப் பண்ணி வெளியில் விட்டுடணும். ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஒரு நாள் பம்ப் பண்ணணும். கொஞ்சம் கேப் கொடுக்கணும் மோட்டருக்கு, ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட்டு, இன்னும் ஒரு 5 மணி நேரம் பம்ப் பண்ணி. அப்படி ஒரு 2 நாள் பம்ப் பண்ணிடுச்சுன்னா போரில் இருக்கிற அந்த டஸ்ட்டு கலர்ந்த தண்ணி எல்லாம் வெளியில் போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணுன்னா, ஒரு 10 லிட்டர் கேனுன்னு வாங்கணும். வெள்ளை கலரில் ஒயிட் கலரில் இருக்க கேன் இருக்குல்ல, 10 லிட்டரு. அந்த 10 லிட்டர் கேனை எடுத்துகிட்டு இந்த தண்ணி 10 லிட்டரு பிடிச்சி வைக்கணும். பிடிச்சி வச்சு 2 நாள் செடிமெண்ட் வைக்கணும். செடிமெண்ட் வச்சுன்னா இந்த நம்ம எத்தனை ஃபில்டர் பண்ணினாலும் அதில் இன்னும் கொஞ்சம் டஸ்ட் இருக்கும். அது 2 நாளில் வச்சா அது செட்டில் ஆகிடும். அது எப்படி செட்டில் ஆகணும்னா, இந்த ஒயிட் கலர் கேனோட கேப் இருக்குல்ல, அதுக்கு மேலே ஊசியை சூடு பண்ணி 2-3 ஹோல் போடணும் ஒரு ஏரேஷனுக்காக. அப்போ கேப்பில் இருந்து ஏரேஷன் உள்ளே போயிட்டு அது வந்து தண்ணி வந்து செடிமெண்ட் ஆகும். செடிமெண்ட் ஆன தண்ணியை நீங்கள் என்ன செய்யணுன்னா, இந்த சின்ன டியூப் இருக்குல்ல, இந்த ஏரேஷன் போடுறது அக்வேரியத்தில் போடுற சின்ன சிலிக்கன் டியூப், அந்த ஒரு டியூபை கட் பண்ணிக்கிட்டு
இந்த கேன் அசங்காமல் நீங்கள் வந்து அந்த தண்ணியை மினரல் வாட்டர் பாட்டில் காலி பண்ணிக்கிட்டு அதில் 3 பாட்டிலில் தண்ணி பிடிச்சிடணும். 1 லிட்டருண்ட மினரல் வாட்டர் பாட்டில் வாங்கி அந்த தண்ணியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த பாட்டில் வந்து எம்டி ஆக்கிட்டு அதில் வந்து நீங்கள் இந்த தண்ணியை பிடிக்கணும் 3 லிட்டரு. இப்போ 3 லிட்டர் பிடிச்சா பாக்கி எத்தனை லிட்டர் இருக்குது? 7 லிட்டர் இருக்குது. அப்போது மேல் பகுதியில் இருந்து அந்த ஓஸில், அதாவது டியூப் வந்து அந்த கேனில் கீழே போகக்கூடாது. ஒரு மேல் பகுதியில் வச்சுட்டு நீங்கள் வந்து தண்ணி அசங்காமல், தண்ணிக்கு தெரியாமல், மூவ் பண்ணாத மெதுவாக இந்த பாட்டிலில் பிடிச்சிடணும். அது என்னென்னா, தண்ணி கொஞ்சம் மூவ் ஆகிடுச்சின்னா அதில் கீழே கிடக்கிற டெஸ்ட்டு வந்து மேலே வந்துடும். அப்போ உங்களுக்கு ரிசல்ட் வந்து தப்பாக கிடைக்கும். அப்போ அப்படி நீங்கள் 3 கேனை 3 பாட்டில் பிடிச்சி வச்சு, சரி, எதுக்கு இந்த 3 பாட்டில் பிடிச்சி வச்சுன்னு தெரியுமா? அது நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து இந்த தண்ணி 3 பாட்டில் இல்லை, 1 பாட்டில் எடுத்து நீங்கள் வந்து ஒரு லேபுக்கு கொடுக்கன்னு நினச்சா, அந்த லேப்காரன் அதை டெஸ்ட் பண்ணிவிட்டு ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்குது. அந்த ரிசல்ட்டு கரெக்டாக இல்லைங்க, அதில் வந்து அவனுக்கு ஏதாவது மிஸ்டேக் வந்துடுச்சுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு ஒரு இதுலேயும் உங்களுக்கு இப்போது அவர் கொடுக்குற ரிசல்ட்டு நீங்கள் நம்பி தான் ஆகணும். ஒரு பாட்டில் தான் நீங்கள் கொடுத்துருக்கு. இப்போ இங்கே வந்து எல்லா ஃபார்மரும் செய்த இதே தான். நான் இப்போ சொன்ன மாதிரி ஒரு பாட்டிலில் தண்ணி பிடிக்கும், அது கொண்டு லேபில் கொடுக்கும். அவள் எது எழுதி கொடுக்குதோ அதை எடுத்துகிட்டு போய் அந்த ரிசல்ட்டு ஃபாலோ பண்ணி அதை வச்சு கல்ச்சர் பண்ணுவாங்க. அப்போ அவன் கொடுக்கறது வந்து கரெக்டாக இருந்தால் சரி, நம்ம கல்ச்சர் நல்லா வந்துடும். நல்ல லேபாக, நல்ல டெக்னீஷியனாக, நல்ல மிஷினரிஸ் எல்லாம் இருக்கிற அவரை அது நம்ம எப்படி நம்புவோம்? அது நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வேணும். இல்லை, அவன் கொடுத்தது கரெக்டு. அந்த கான்ஃபிடென்ஸ் வர்றதுக்காக தானே நான் 3 பாட்டில் எடுக்க சொன்னேன். இந்த 3 பாட்டிலில் நீங்கள் என்ன செய்யணுன்னா, ஒரு பாட்டிலில் வந்து நீங்கள் வந்து டேங்க் 1, 2வது பாட்டிலில் நீங்கள் வந்து டேங்க் 2, 3வது பாட்டிலில் வந்து டேங்க் 3 அப்படி எழுதி போட்டு லேபில் கொடுக்கணும். லேபில் கொடுக்கும்போது அவனுக்கிட்ட சொல்லணும், இது 1வது தொட்டி, இது 2வது தொட்டி, இது 3வது தொட்டி. அப்போ அவன் என்ன நினைப்பேன், இது 3 தொட்டியில் இருக்கிற தண்ணி. அப்போ அவருக்கு அப்போ ஒரு தொட்டியில் எத்தனை, ஒரு தொட்டியில் 10 லட்சம் லிட்டர் கிட்டத்தட்ட வரும். அப்போ அவர் என்ன நினைப்பேன், இது 3 தொட்டில், இது 3 அவர் டெஸ்ட் பண்ணுவோம். 3 ரிசல்ட் உங்களுக்கு கொடுத்துடும். அப்போ இந்த 3 ரிசல்ட்டு உங்களுக்கு கிடைக்கும்போது அதில் வந்து ஒன்றில் வந்து pH 7, ஒன்றில் வந்து pH 7.2, மறுபடியும் இன்னொன்றில் வந்து pH வந்து 7 இருக்குது. அப்போ ஒரு 2.1 மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் வந்துருக்கு. அரைக்குறை அந்த லேபு வந்து கரெக்டாக தான் பார்த்துருக்கு. உங்களுக்கு ரெடி, அது வந்து கரெக்ட் ரிசல்ட்டு என்ன. நீங்களுக்கு பாக்கி கீழே இருக்கிற ஒரு பேராமீட்டரும் அதே மாதிரி பார்க்கணும். டேங்க் 1ல் எவ்வளோ, எல்லா தண்ணியும் ஒன்று தானே நமக்கு தானே தெரியும். அப்போ அவனுக்கு தெரியாது. அவன் நினைக்கிற என்னென்னா இது 3 தண்ணி. அப்போ சில லேபுக்காரன் சொல்லும், சார் இதெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படி சொல்லும். எல்லாம் சில ஆள் வந்து எதுவும் பார்க்காது, அவர் ரிசல்ட் மட்டும் எழுதிட்டு உங்களுக்கு கொடுத்துட்டு நீங்கள் தான் பார்க்கணும். அப்புறம் அவர் வந்து ரிசல்ட் கொடுத்தது இன்னொரு, இப்போ நான் ஒரு உதாரணம் சொன்னது, இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். அவர் வந்து உங்களுக்கு கொடுக்குற ரிசல்ட் வந்து 1ல் வந்து pH 7, 1ல் வந்து pH 7.5, 3வது தொட்டியில் வந்து pH 8. அதாவது pHலேயே ஒரு டேங்கில் வந்து அரை புள்ளி டிஃப்ரென்ஸ் வந்து அவர் 0.5 வந்து டிஃப்ரென்ஸ் சொல்லுது 3 டேங்கிலையும். அதாவது 3 டேங்கிலையும் ஒரே தண்ணி நமக்கு சொல்லு. அதை வந்து கீழே பார்க்கும்போது எல்லா பாராமீட்டரும் பெரிய டிஃப்ரென்ஸ் ஆகி இருக்கிறத பார்த்தா நீங்கள் என்ன நினைப்பு, அந்த லேபுக்காரனுக்கு டெஸ்ட் பண்ணவும் தெரியாது, இல்லைன்னா அவனோட மிஷினரிஸு மோசம், அவரோட ரிசல்ட்டு வந்து தப்பு. அந்த ரிசல்ட்டை வச்சு நம்ம வந்து கல்ச்சர் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன வேணும், நம்ம இப்போ வந்து 3 லிட்டர் தானே எடுத்த, பாக்கி 7 லிட்டர் அங்கே இருக்குது இதே தண்ணி. இன்னொரு 3 லிட்டர் எடுத்துகிட்டு வேறொரு லேபுக்கு போயிடணும். அதுக்கு தான் நான் 10 லிட்டர் எடுக்குன்னு சொன்னேன் முதல்ல. அப்போ இன்னொரு லேபில் எடுத்துகிட்டு போய் அவருக்கு கொடுத்து, அவர் இதே மாதிரி கரெக்டாக தான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி கொடுத்துன்னா நீங்கள் வந்து அந்த கல்ச்சரை முடிகிற வரைக்கும் அந்த லேபு தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அவர் தான் கரெக்டு. அது தெரியறதுக்காக தான் உங்களுக்கு இந்த 10 லிட்டர் தண்ணி
இந்த 10 லிட்டர் தண்ணியில் வந்து என்னென்ன பொருள் இருக்குது நமக்கு வந்து தெரியாதில்லை. நம்ம வந்து இப்போ மைக்ரோஸ்கோப்பு வாங்கி வச்சுட்டு இதெல்லாம் டச் பண்ணணும்னா அது ஒன்றும் நம்மளால் முடியாது. அப்போ நம்மளுக்கு வந்து இந்த ஒரு டிப்ஸு நமக்கு வந்து தெரியணும். இந்த லேபுக்காரன் செக் பண்ணி நமக்கு கொடுக்குறது கரெக்டாக தப்பாக ரெடியாக இது வந்து நமக்கு ஃபாலோ பண்ண முடியுமா? இந்த ஒரு டிப்ஸு நீங்கள் உங்கள் ஃபார்மிங்கில் நீங்கள் வச்சுருந்தா உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அதாவது உங்களுக்கு தண்ணீர் வந்து உங்களுக்கு ஷிம்புக்கு ஏற்ற விதமான தண்ணீரா இல்லையா, இது ரெடியா, இது தப்பா, இது நிஜமா, இதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக புரிய வைக்கலாம், தெரியலாம். ரெடி பண்ணி நமக்கு கல்ச்சர் பண்ண போகிறது. நம்மளை எய்ம் வந்து நமக்கு ஃபஸ்ட்டில் வந்து நம்ம தண்ணி வந்து நமக்கு நல்லா இருக்குது, தண்ணியில் என்ன இருக்குது இதெல்லாம் நமக்கு தெரியும். ரெடி. அப்போ தண்ணியை தெரியறதுக்காக உள்ள டிப்ஸ் நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இனி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்டில் கேளுங்க, இல்லைங்க எனக்கு ஃபோன் அடித்து கேளுங்க. சரியா? ஃபுல்லாக வந்து நம்ம வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி எல்லாத்தையும் டீப்பாக நமக்கு இதில் வந்து போட முடியாது. ஏன்னா டைம் அதிகம் ஆகும். அப்போது நமக்கு வந்து இதில் வந்து ஒரு ப்ரீஃப் இன்ட்ரொடக்ஷன், அதுக்கப்புறம் நமக்கு குரூப்பில் வந்து தாராளமாக டிஸ்கஸ் பண்ணலாம். இதை பற்றியெல்லாம் நிறைய சொல்கிறதுக்கு தண்ணீரை பற்றி நமக்கு வந்து ஒரு 5 மணி நேரம் சொன்னாலும் அது வந்து கதை முடியாது. அவ்வளோ மேட்ரு உள்ளே இருக்குது. சரியா? அப்போ வந்து நமக்கு வந்து தண்ணியை ரெடி ஆகி கிடச்சது, ரிசல்ட் கிடச்சி. அப்புறம் அடுத்த ஸ்டெப் என்ன? ரிசர்வாயர் டேங்குக்கு தண்ணியை பம்ப் பண்ணணும். நம்மக்கிட்ட ஒரு ரிசர்வாயர் டேங்க் ஒன்று இருக்கணும். அதாவது ரிசர்வாயர் இல்லாமல் நம்ம கல்ச்சர் பண்ணினா நம்ம கல்ச்சர் ஃபெயில் ஆகிறது வாய்ப்பு அதிகம். நம்ம இப்போ இது இந்த செக்ஷன் என்ன, நமக்கு வந்து இறால் பண்ணையில் வந்து என்ன காரணங்களால் நஷ்டம் வருது, அதுதான் நம்மளோட டாபிக். அப்போ நஷ்டம் வர்றதுக்குள்ள காரணங்களில் வந்து நம்ம போகும்போது நம்ம ரிசர்வாயர் இல்லாமல் நம்ம போனால் நமக்கு நஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ எர்த்தன் பவுண்டுக்காரன் கூட ரிசர்வாயர் பண்ணுறாங்க. அது பெரிய காமெடி. எர்த்தன் பவுண்டில் ரிசர்வாயர் பண்ணால் நிற்காது. அதாவது ஒன்று வந்து கீழே இருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்குல்ல, அப்போ அந்த தண்ணி வந்து இதில் வந்து கண்டாமினேட் ஆகிட்டு கலப்போம். அந்த தண்ணி நம்ம ரிசர்வாயரில் போய் ப்ளீச் பண்ணினாலும் ஒரு நாளுக்கு அப்புறம் அந்த வெளியிலேருந்து ஏதோ ஒரு இறாலை தூக்கி, இல்லைன்னா வேறு ஒரு பறவை வந்து வேறு, இல்லைன்னா வெளியிலேருந்து ஒரு உயிரினங்கள் வரல, எல்லாம் வந்து ஓப்பனாக தானே கிடக்கு. அப்போ வந்து அந்த நம்ம வந்து குளோரின் பண்ணுறதெல்லாம் வேஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம ரிசர்வாயர்னால் நம்ம ஷீட் போட்டு மேலே கவர் போட்டு சைடெல்லாம் கவர் பண்ணி ஒரு கூட உள்ளே வராமல் ரீதியில், சன்லைட் உள்ளே வராமல் ரீதியில் அந்த மாதிரி தான் ரிசர்வாயர் வைக்கணும். ரிசர்வாயரில் வந்து 90% ஷைட் நெட் போடணும். சன்லைட் அதிகம் வந்ததுன்னா ஆல்கே அதிகமாகி கிராஷ் ஆகி அது எல்லாம் ஃப்ளாப் ஆகிடும். அப்போ அதனால் நம்ம கவனமாக இருக்கணும். நம்ம ரிசர்வாயர் வந்து எப்போவுமே நீட்டாக இருக்கணும். அப்போ ரிசர்வாயர் வந்து நல்ல நீட்டாக இருந்து தண்ணியை வந்து நம்ம 2 நாள் அங்கே செடிமெண்ட் வச்ச மாதிரி இதில் வந்து எல்லா மினரல்ஸ் அது இது ஏற்ற விதமான, நமக்கு ஏற்ற விதமான, நமக்குன்னா இறாலுக்கு ஏற்ற விதமான பிழைக்கிறதுக்காக, நல்லா க்ரோத் வர்றதுக்காக, நல்ல கண்டிஷனாக நல்ல எல்லா வாட்டர் பேராமீட்டரும் கரெக்டாக கொண்டு வந்துட்டு நம்ம வந்து கல்ச்சர் பவுண்டுக்கு பம்ப் பண்ணுறோம். கல்ச்சர் பவுண்டுக்கு பம்ப் பண்ணுற டைமில் நம்மளை பவுண்டுக்குள்ளே நம்ம டிசைன் செஞ்சுருக்கணும். அதாவது 1 லட்சம் லிட்டரில் வந்து எங்கே நிற்கும் மார்க் பண்ணி வச்சிடணும். 2 லட்சம் லிட்டரில் வந்து தண்ணி எங்கே நிற்கும், அது எதுக்குன்னா 10 லட்சம் லிட்டரில் கரெக்டாக நிப்பாட்டி வச்சுன்னா 1 மீட்டர் ஹைட்டில் வந்து தண்ணியை நிப்பாட்டி வச்சுன்னா நமக்கு வந்து அதில் வந்து வேறு இது வந்து எந்த பிரச்சனைகள் வந்துன்னா நமக்கு வந்து அது மெடிசின் கொடுக்கறதுக்கும், பிஹெச் குறைஞ்சா கூட்டுறதுக்கும், கூடினா குறைக்கிறதுக்கும் எல்லாம் வந்து நமக்கு இந்த மார்க்கிங் வந்து தேவைப்படும். அப்போ நம்ம தண்ணியை பம்ப் பண்ணிக்கிட்டு, அப்போ நம்மக்கிட்ட வந்திருக்கின்ற இப்போ இந்த தண்ணியில் என்ன இருக்குது, உயிரினங்கள் எதுவும் இல்லை. உயிரினங்கள் எதுவும் இல்லாததுனால நமக்கு அழகாக போய் நம்மளோட ஃபேவரட், அதாவது நமக்கு நல்ல யூஸ்ஃபுல்லான பாக்டீரியாஸை நமக்கு ஆட் பண்ணலாம். ஹைட்ரோட்ரோஃபிக் பாக்டீரியா சொல்லுவோம். இந்த ஹைட்ரோட்ரோஃபிக் பாக்டீரியாஸை நம்ம ஆட் பண்ணினா நம்ம கல்ச்சருக்கு அது யூஸ்ஃபுல்லாகும். அது வந்து மார்க்கெட்டில் கிடைக்கும் பயோஃப்ளோக்கு உள்ள ப்ரோபயோட்டிக்ஸ் பாக்டீரியா எல்லாம் நல்ல கம்பெனி, அது ஏது கம்பெனி, அது மாற்றி நமக்கு யூஸ் பண்ணலாம். அது வேணாம்னா நம்ம இந்த கல்ச்சருக்கு போனதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு மீட்டர் தொட்டியில் கிளாஸ் டேங்கில் ரெடி பண்ணி அதில் வேணும்னா நீங்களுக்கு ஒரு என்ன எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி அமோனியா கன்வெர்ட்டர் ஆவதோட ரேஷியோ எவ்வளவு, எத்தனை நீங்கள் போடலாம், அதெல்லாம் அது இன்னொரு கிளாஸில் நான் அதெல்லாம் டீப்பாக சொல்லி கொடுக்குறேன். அது வந்து இப்போ கல்ச்சருக்கு போன டைமில் பயோஃப்ளோக்கு எப்படி ரெடி பண்ணுறது, அந்த சிஎன் ரேஷியோ அது வந்து நம்ம சிஸ்டத்தில் வந்து எப்படி அது ஆக்ட் ஆகும், அதை பற்றியெல்லாம் நம்ம இன்னொரு கிளாஸில் போகிறோம். இப்போ வந்து தண்ணீரை பற்றி மட்டும்தான் நம்ம சொல்லி போகிறோம். அப்போது
இப்போ இங்கே ஹேச்சரிக்காரங்கள்லாம் செய்கிற இன்னொரு இது இருக்குது. அதாவது ஒரு அட்வான்ஸு சிஸ்டம். அதாவது வந்து யூவின்னு சொல்லுவோம். இது வந்து வெளியூருக்காரங்க எல்லாம் அவர் வந்து கல்ச்சரில் கூட இந்த யூவி கூட பண்ணிக்கிட்டே இருக்குது. அதாவது யூவின்னா அல்ட்ரா வயலட். இந்த அல்ட்ரா வயலட்னா என்னன்னு தெரியுமா? அல்ட்ரா வயலட்னா அது ஒரு ரைஸ். அந்த ரைஸ் வந்து இந்த தண்ணியில் வந்து நம்ம வந்து அந்த ரைஸ் பட்டுடுச்சுன்னா அந்த தண்ணியில் இருக்க உயிரினங்களோட டிஎன்ஏயில் வந்து கிராக் பண்ணி விட்டுடும். டிஎன்ஏ வந்து உடச்சிடும். அப்போ டிஎன்ஏ உடச்சின்னா அந்த உயிரினங்கள் ஒன்றும் உயிரோடு இருக்காது, எல்லாம் சத்துடும். பாக்டீரியா, வைரஸ்ஸு, ஃபங்கஸ் என்ன உயிரினம் வேணால். இப்போ நம்மளோட உடம்பில் அந்த ரைஸ் பட்டுடுச்சுன்னா நம்மளோட உடம்பில் இருக்கிற நமக்கு தெரியாத மாதிரி அதில் இருந்து நமக்கு உடம்பு அது வீக் ஆகிடும். அதாவது வந்து நம்ம உடம்பில் இருக்கிற நம்ம இந்த உயிரினங்கள் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் டெட் ஆகிடும். அதாவது உடம்புக்கு கேடு. அப்போ அது நம்ம உடம்பில் படக்கூடாது அந்த ரைஸ். அதனால் அது ஒரு ஸ்டீல் சேம்பருக்குள்ளே கவர் பண்ணி வச்சுடும். அந்த பைப்பு எல்லாம் நமக்கு இதை வாங்கி கிடைக்கும். இந்த அது செஞ்சு கொடுக்குற கம்பெனிஸ் எல்லாம் இருக்குது. நமக்கு வேணாலும் ஓனா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஓனா வந்து அது உங்களுக்கு செய்யலாம். அது செஞ்சால் என்னென்னா, இப்போ வந்து நம்மளை குளோரின் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ரிசல்ட்டை விட டபுள் மடங்கு ரிசல்ட் அதில் கிடைக்கும். இப்போ குளோரின் பண்ணிடுச்சுன்னா, இப்போது ஒரு சில பாக்டீரியா சிலப்போ குளோரின்லேருந்து தப்பிச்சு போயிடும். ஒரு சில வைரஸ் வந்து குளோரின்லேருந்து தப்பிச்சு விட நமக்கு தெரியாது. அது ஸ்போர்னெல்லாம் சொல்லலாம். சில ஒரு வித ஸ்போர் ஒன்றும் இந்த குளோரினில் வந்து உடையாது. ஆனால் இந்த இதில் வந்து எந்த விதமான உயிரின ஸ்போர் எல்லாமே அவரோட டிஎன்ஏ கட் பண்ணுறதுனால அவர் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போது நீங்கள் நினச்சி பாருங்கள், இப்போ இந்த ஹாஸ்பிட்டலு வீடுகள் எல்லோரும் 4000 5000 ரூபாய்க்கு நம்ம குடிநீரில் வந்து யூவி ஸ்டெபிலைசர்னு வரைஞ்சி வச்சுருக்கல சின்னது. அதில் பார்த்தா அதுக்குள்ளே வந்து வளைஞ்சு இந்த டியூப் மாதிரி வச்சுருக்கு. அது என்னென்னா, அதில் வந்து தண்ணி 5 செகண்டு இந்த இதில் 5 செகண்டுக்கு மேலே இந்த லைட்டு அந்த டியூபில் பட்டால் தான் அந்த உயிரினங்களை சாகடிக்க முடியும். அப்போ அதே மாதிரி இப்போ இந்த நம்ம 4 இன்ச்சு பைப்பில் அங்கிட்டு இங்கிட்டு யூ டர்ன் பண்ணி அதை வச்சுக்கிட்டு அது வந்து யூவி சிஸ்டம் அது வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கு. அது வந்து இப்போ ஒரு அரைக்குறை வந்து ப்ளீச் போட்டு கல்ச்சர் பண்ணினாலே நமக்கு ஒரு 90% விக்டரி கிடைக்கும். அப்போ இந்த யூவி எல்லாம் பண்ணுறது நடக்குமான ஒரு வேளை ஆளுங்க யோசிக்கலை. நான் இது வந்து மேட்ரு சொன்னேன், நமக்கு வேணான்னா செய்யலாம். அது நம்ம அட்வான்டேஜ் சிஸ்டம்னு சொல்கிறதுனால அட்வான்டேஜ் என்ன எல்லாம் அட்வான்டேஜ் இருக்குது அது உங்களுக்கு தெரியுது, நான் தான் சொன்னேன். சரி, அந்த விஷயத்தை விட்டுடுங்க. அப்போ நமக்கு என்ன வேணும்? நமக்கு வந்து இப்போது நல்ல ஷிம்புக்கு பொழைக்கிற மாதிரி நல்லா வளரணும், நல்ல சர்வைவ் கிடைக்கணும், நல்லா சாப்பிடணும், அவர் நல்லா தூங்கணும், நல்லா தின்னணும், அவர் வந்து உடம்பு வந்து பெருசாக வரணும். இப்போ வந்து அந்த மாதிரி வர்றதுக்காக நம்ம என்ன வேணும்? தண்ணியை வந்து நல்லா வைக்கணும், நல்ல வாட்டர் பேராமீட்டர் கொண்டு வரணும். அந்த நல்ல வாட்டர் பேராமீட்டர் கொண்டு வந்தாலே உங்கள் கல்ச்சரில் வந்து உங்கள் 50% எங்களுக்கு வெற்றி கிடைச்சிது. இந்த வாட்டர் பேராமீட்டர் கரெக்டாக கொண்டு வராததுனால தான் 50% நம்ம தோல்வி அடையுது. டைரக்டு கடல்லேருந்து பம்ப் பண்ணது, ஒரு இது இல்லாத ஒரு கரெக்டான முறை இல்லாத உங்களோட இஷ்டப்படி நீங்கள் செய்கிறது, அது போடுறது இது போடுறது, அனிமல் கிடக்கிறது. இப்போ ரிசர்வாயர் இல்லைன்னா என்ன செய்யும்? அனிமல் இருக்கிறத டைரெக்டாக கொண்டு கெமிக்கல்ஸ் எல்லாம் கொட்டுவாங்க. அதெல்லாம் ஃபெயிலியருக்கு ஒரு காரணம். அப்போது இப்போ தண்ணீரை பிடிச்சி ரிசர்வாயர்லேருந்து டேங்கில் வந்து ஃபில் பண்ணுறது வரை நம்ம சொல்லியிருக்கு. சரியா? அப்புறம் நம்ம இந்த ஃபெயிலியர் கேஸில் வந்து முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் தான் நம்ம இன்றைக்கி சொன்னது. இது வந்து நீங்கள் வந்து இதில் வந்து நான் இப்போ சொன்ன மாதிரி ரிசர்வாயர் போட்டு இதெல்லாம் போட்டுன்னா அந்த ஃபெயிலியர் ஆகிறதோட ஒரு நல்ல கல்ச்சர் எடுத்து போகிறதுக்கு உங்களுக்கு நடக்கும். சரியா? அப்போது நெக்ஸ்ட்டு ஒரு பார்ட்டு நாளைக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட் ஆகிட்டு நாளைக்கு மீண்டும் சந்திக்கலாம். ஓகே, வணக்கம், நன்றி.